இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். தேசாதிபதியாகிய பிலாத்துவினிடத்தில் இயேசு ஆண்டவரை போய் ஒப்புடைக்கிறார்கள். யார்? அந்த ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பர்களும் இயேசு ஆண்டவர் எப்படியும் கொலை செய்யணும். அப்போ இயேசு ஆண்டவர் காட்டி கொடுத்த யூதாஸ் நிம்மதியாக இருந்தானா? நிம்மதியாக இல்லை. அவன் கேள்விப்படுறான், இந்த உத்தமரை, இந்த நீதிமானை மரண ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்டிருக்கிறார்னு அவன் தெரிந்து கொண்டு அந்த 30 காசு அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் நினைச்சான்ல, அந்த செல்வம், அந்த செல்வத்தை, அவனுக்கு வந்த கிஃப்டை, அவன் செஞ்ச துரோகத்துக்கு வந்த பலனை 30 காசை தூக்கி எரிஞ்சிட்டான். அந்த பிரதான ஆசிரியர் மூப்பர்களும் அது ஊம்பாடுன்ட்டாங்க அந்த மக்கள் எல்லாம். இவன் என்ன செய்தான்? அவன் மனசாட்சி குத்தப்பட்டு அவனால் நிம்மதியாக வாழ விடவில்லை. அவ்வளோ பெரிய தேவனை இவனை காண்பி கொடுத்துட்டோமே, குற்றமில்லாத ரத்தத்தை சிந்த நம்ம காரணமாக இருந்துட்டோமேன்னு சொல்லி நாண்டு கொண்டு சேர்த்தான். அல்லேலூயா. ஆம், அவர் அப்படிப்பட்ட மகா பெரிய தேவன். இயேசு ஆண்டவருக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற பிறகு, ஒரு ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு சின்ன தப்பு நம் மனதார செஞ்சாலும் சரி, நம் உணர்வு குத்தும். ஐயோ, இந்த மகா பெரிய தேவன் நம் தேவனாச்சே, அவர் எவ்வளோ அழகானவர், அருமையானவர், நல்லவர், நமக்காக மரித்தாரே, இது அவருக்கு பிடிக்காதே என்று சொல்லி நாம் இருதயத்தில் பயப்படுவோம் தெரியுமா? அதுதான் அங்கே ஆண்டவர் கூடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதே போல தான் இந்த பிலாத்தோட மனைவி சொல்கிறா, செய்தி அனுப்புகிறா, அந்த நீதிமானை ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கணவன்கிட்ட சொல்கிறா, பிலாத்துட்ட, நான் நேற்று இரவு வெகு பாடுபட்டேன். அல்லேலூயா. ஆம், ஆண்டவர் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் அவமானப்படுத்தப்பட்டார். அவர் பிள்ளைகள் அவமானப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, வியாதிப்படக்கூடாது, வறுமையில் இருக்கக்கூடாது, கடன்பட்டு வாழக்கூடாது, அவங்க ஆசீர்வாதம் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் சிலுவைக்கு அவர் ஒப்பு கொடுத்தார், தன்னை விட்டு கொடுத்தார், தன்னை தியாகம் செய்தார். பிதாவின் பேச்சுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அப்படியாக இப்படிப்பட்ட மகா தியாகம் செய்த நம் ஆண்டவருக்கு நாம் உண்மையாக இருப்போம். இந்த நாளிலே, இந்த குட் ஃப்ரைடேயிலே தேவன் நமக்கு செஞ்ச தியாகத்தை நினைப்போம். அவர் மரித்தார், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்மை வாழ வைப்பார்.